அப்போ இந்தியா தான் ஃபேவரட்ஸு. வருண் சக்கரவர்த்தி வேறு இங்கிலாந்து நிறைய தடவை பொட்டலம் பண்ணியிருக்கான். நிறைய பெரிய பிளேயர்ஸ் வந்து இங்கே தான் வந்து டெபியூ பண்ணியிருக்காங்க கரண்ட் ஸ்குவாடில். இந்தியா வந்து ரெக்கார்ட் செஸ்லாம் வேறு பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்படி இப்படின்னு பார்த்தா கூட இந்தியா தான் ஃபேம் ஃபேவரட்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதான் கிடையாது. இந்த இங்கிலாந்து டீம் ஒரு பைத்தியக்கார டீம். பயங்கர டேஞ்சரஸான அப்ரோச் வச்சுருக்காங்க. அதில் கொஞ்சம் காஷியஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்காலேயே ஸ்டெப் டவுன் பண்ணிலாம் 6 பயங்கர அக்ரெசிவாக ஆடுறாங்க. அப்படிப்பட்ட டஃப் பிட்ச்லேயே அவ்வளோ காஷியஸ் அக்ரெஷனை காட்டின இங்கிலாந்து டீமு வான்கடை மாதிரி ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி இல்லாத ஒரு விக்கெட்டில் எவ்வளோ டேஞ்சரஸாக தெரிவானுங்க. டெஸ்ட் மேட்சே கண்டபடி சுற்றுவானுங்க. T20 ஒருத்தனுக்கு மாட்டிக்கிச்சுன்னா கேமை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பானுங்க. 11 பேரும் நான் வெட்டுவேன்ற மாதிரி பேட்டிங் ஆடுவானுங்க. மினிமம் எல்லாரும் 2 6 அடிப்பானுங்க. அப்படி இப்படின்னு கால்குலேட் பண்ணால் கூட 170 200 சாலிடாக அடிப்பானுங்க. இந்தியாவோட 5th bowling ஆப்ஷன் வேறு வீக்காக இருக்குது. கேட்ச் வேறு ரொம்ப பழமாக பண்ணுறானுங்க. அப்படி இப்படின்னு ஒருத்தன் அடித்து கேட்ச் ட்ராப் ஆகி 5th bowler அடி வாங்கினான்னா இந்தியா வில் பி டீப் ட்ரபிள். ரெண்டே விஷயம் தான் அந்த மேட்சை டிசைட் பண்ண போது. இந்தியா பேட்டிங் ஆடும்போது ஒரு விக்கெட் மேலே பவர் பிளே இல்லைன்னா இந்தியா இங்கிலாண்டை பொழந்துருவாங்க. அப்படி இங்கிலாந்து பேட்டிங் ஆடி ஒரு 200 மேலே ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவை இங்கிலாந்து பொழந்துருவாங்க. இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் கண்டிப்பாக நடக்க போகுது. ப்ரெடிக்ஷன்ஸ்னு வரும்போது ஹார்ட் வந்து இந்தியான்னு தான் சொல்லுது. பட் பிரெயின் வந்து ரொம்ப பயந்துருக்கு. ஏன்னா இவனுங்க வந்து எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. த மோஸ்ட் ஃபியர்லெஸ் டீம் இன் கரண்ட் ஜென்ரேஷன் கேட்டிங்கன்னா இந்த இங்கிலாந்து டீம் தான். எதை பற்றியும் கேர் பண்ணிக்காத ஒரு டேஞ்சரஸ் டீம் இந்த இங்கிலாந்து. அதனால் பிரெயின் இங்கிலாண்டுன்னு சொல்லுது. மேனிஃபெஸ்ட் பண்ணுறப்பா இந்தியா விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஃபைனலிஸ்ட் வரணும்னு நான் டீப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் சொல்லுங்கள், இந்தியா இங்கிலாண்டை பழக்க போகிறாங்களா இல்லை இந்தியாவை பழக்க போகிறாங்களா அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் காமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே டியூன்ட்.